ஈரானுடன் போர் நிறுத்தம், அமெரிக்காவின் நிலைப்பாடு வெளியானது. ஈரானிய ராணுவத்தின் புதிய எச்சரிக்கை, முடங்கப் போகும் செங்கடல் கப்பல் போக்குவரத்து. ரஷ்யாவின் புதிய நகர்வு, ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பில் வெளியிடப்பட்ட தகவல். ஈரான் விவகாரம் குறித்து சீன ஜனாதிபதி அனுப்பிய கடிதம், உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் ட்ரம்ப். பற்றி எரியும் கப்பல்கள், பசிபிக் கடலில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல். லெபனான் மற்றும் ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடரும், இஸ்ரேலிய ராணுவ தளபதி. ட்ரம்ப் ஒருபோதும் சொல்லாத ரகசியம், அமெரிக்க விமானப்படைக்கு ஈரானில் காத்திருக்கும் பயங்கரம். ஈரான் எண்ணெய் கப்பல்களை திருப்பிய அமெரிக்கா, ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம் அதிகரிப்பு. வாஷிங்டனின் ரகசிய செய்தியுடன் தெஹ்ரானில் பாகிஸ்தான், ஈரானை சந்தித்து ராணுவ தளபதி அசீம் முனீர். போராடி ஒப்பந்தத்தை வென்றெடுப்போம், ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சூளுரை. ஈரானிய ஆட்சியை கவிழ்ப்பதே எங்களின் இறுதி இலக்கு, இஸ்ரேல் உளவுத்துறை மொசாட் தலைவரின் பகிரங்க பேட்டி. ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிக்க வாஷிங்டன் இன்னும் முறையாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான முயற்சிகள் தொடர்கின்றன என்று ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். போர் நிறுத்தத்தை நீடிக்க அமெரிக்கா இன்னும் முறையாக ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன என்று ஒரு அதிகாரி சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார். இதேவேளை ஈரானுடனான தற்போதைய போர் நிறுத்தத்தை நீடிப்பது குறித்து தாம் பரிசீலிக்கவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக ஏபிசி நியூஸ் செய்தியாளர் ஜொனாதன் கால் செவ்வாயன்று தெரிவித்தார். இந்த நீடிப்பு அவசியமாக இருக்காது என ட்ரம்ப் கருதுவதாக சமூக ஊடக நிறுவனமான எக்ஸ் தளத்தில் கால் பதிவிட்டுள்ளார். வரவிருக்கும் 2 நாட்கள் மிகவும் அற்புதமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என்று ட்ரம்ப் கூறினார். உண்மையாகவே நான் நம்புகின்றேன். கார்லின் கூற்றுப்படி பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதன் மூலமாகவோ அல்லது ஈரானின் திறன்களை அளிக்கும் ராணுவ நடவடிக்கை மூலமாகவோ இந்த மோதல் முடிவுக்கு வரக்கூடும் என்று ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். இது எப்படி வேண்டுமானாலும் முடியலாம், ஆனால் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுவதே சிறந்தது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அப்போது அவர்களால் தங்களை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும். இப்போது அவர்களிடம் உண்மையிலேயே ஒரு வேறுபட்ட ஆட்சி முறை உள்ளது. எது எப்படி இருந்தாலும் நாம் தீவிரவாதிகளை ஒழித்துவிட்டோம், அவர்கள் போய்விட்டார்கள், இனி நம்முடன் இல்லை என்று ட்ரம்ப் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டது. உலகரங்கில் தனது பங்கு குறித்து ட்ரம்ப் இந்த அசாதாரணமான கூற்றை முன்வைத்தார் என கால் கூறினார். நான் ஜனாதிபதியாக இல்லாவிட்டால் உலகம் துண்டு துண்டாக சிதைந்திருக்கும் என்று அவர் கூறியதாக கால் மேற்கோள் காட்டினார். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை தொடருமானால் பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் கடல் மட்டுமின்றி செங்கடல் வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்துகளையும் முடக்கிவிடுவோம் என்று ஈரான் ராணுவம் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. ஈரானிய ஆயுதப்படைகளின் ஒருங்கிணைந்த கட்டளையமான காதம் அல் அன்பியா தலைமையகத்தின் தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவின் இந்த முற்றுகை சட்டவிரோதமானது என்றும் இது தொடர்ந்தால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய செயலாகவே கருதப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரான் செங்கடலை நேரடியாக எல்லையாக கொண்டிருக்கவில்லை என்றாலும் ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் போன்ற தனது பிராந்திய நட்பு சக்திகள் மூலம் அந்த பகுதிகளில் பெரும் செல்வாக்கு செலுத்தி வருகின்றது. இதற்கிடையில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை முழுமையாக செயல்படுத்தப்பட்டு விட்டதாகவும் இதன் மூலம் வரும் 1.5 நாட்களில் ஈரானின் பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை அறிவித்துள்ளது. இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக சில வணிக போக்குவரத்துகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் தற்போதைய முற்றுகை இந்த நீரிணைக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே வரும் நாட்களில் புதிய அமைதி பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பு தொடர்பான சிக்கலை தீர்க்க உதவுவதாக ரஷ்யா மீண்டும் முன்வந்துள்ளது. இதுகுறித்து பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், ஈரானின் அமைதி வழி செறிவூட்டல் உரிமையை பாதிக்காது வகையில் அந்த நாட்டில் உள்ள அதிக அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எரிபொருளாக மாற்றவோ அல்லது பாதுகாப்பாக சேமித்து வைக்கவோ ரஷ்யா உதவ தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான முன்னோடியாக கருதப்படும் ஈரானின் இந்த யுரேனியம் இருப்புத்தான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் பெரும் தடையாக இருந்து வருகின்றது.
ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டல் திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்றும் நிலத்தடியில் புதைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் சுமார் 460 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தி வருகின்றது. கடந்த வாரம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது செறிவூட்டல் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது குறித்து இரு நாடுகளும் ஆலோசித்த போதிலும் இந்த தற்காலிக இடைநிறுத்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விரும்பவில்லை என கூறப்படுகின்றது. செறிவூட்டல் பணிகளை பகுதியளவு அல்லது தற்காலிகமாகவோ நிறுத்தாமல் முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பதே அவரது நிலைப்பாடாக உள்ளது. முன்னதாக ஒபாமா ஆட்சி காலத்தில் கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தின் போதும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையாள்வதில் ரஷ்யா முக்கிய பங்காற்றியது. அமைதி பேச்சுவார்த்தையில் யுரேனியம் தொடர்பாக ஈரான் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் ரஷ்யா ஏற்கும் என்று லாவ்ரோவ் கூறியுள்ள அதேவேளை மின் உற்பத்தி போன்ற அமைதி வழி தேவைகளுக்காக மட்டுமே தாங்கள் யுரேனியத்தை செறிவூட்டுவதாக தெரிவிக்கும் ஈரானின் நிலைப்பாட்டையே ரஷ்யாவும் ஆதரிக்கின்றது. ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்குவது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இடையே பரிமாறப்பட்ட கடிதங்கள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் நாட்டிற்கு சீன ஆயுதங்களை வழங்குவதாக வெளிவரும் செய்திகள் குறித்து டிரம்ப் எழுதிய கடிதத்திற்கு சீனா அத்தகைய செயல்களில் ஈடுபடவில்லை என்று ஷி ஜின்பிங் பதிலளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பு அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பின்னணியில் மேற்படி கடிதங்கள் பரிமாறப்பட்டுள்ளன. ஈரானுக்கு சீனா வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை தகவல்கள் தெரிவிப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் அதனை தடுத்து நிறுத்த கோரி டிரம்ப் எழுதிய கடிதத்திற்கு நிச்சயமாக தாங்கள் அப்படி செய்யவில்லை என ஷி ஜின்பிங் பதில் அளித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதன்படி சீன ஜனாதிபதியை தமக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் அவர் தமக்கு ஒரு அழகான கடிதத்தை எழுதியுள்ளார் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அடுத்த சில வாரங்களில் ஈரானுக்கு புதிய ஆயுத தளவாடங்களை சீனா அனுப்பக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 4 நாட்களில் கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் கப்பல்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய 4வது தாக்குதலில் மேலும் 4 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. சமூக ஊடக பதிவொன்றில் அமெரிக்காவின் தெற்கு கட்டளை பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. ஏவுகணையால் தாக்கப்பட்டு படகு மாபெரும் தீப்பிழம்பாக வெடித்து சிதறுவதை காட்டும் காணொலியையும் வெளியிட்டிருந்தது. லத்தீன் அமெரிக்க மற்றும் கரேபியனில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சவுத்காம் கொல்லப்பட்ட 4 பேரும் போதைப் பொருள் பயங்கரவாதிகள் என தெரிவித்துள்ளது. கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் கரேபியன் சர்வதேச கடல் பகுதியில் கப்பல்களில் இருந்தவர்கள் சமீபத்தில் கொல்லப்பட்டதை அடுத்து மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை குறைந்தது 175 உயர்ந்துள்ளது. அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்களை கடத்தும் லத்தீன் அமெரிக்க போதைப் பொருள் கும்பல்களை தடுப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த தாக்குதல்களுக்கு உத்தரவிட்டதாக வெள்ளை மாளிகை கூறுகின்றது. லெபனான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களை தொடர்வதற்கான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவ தளபதி ஜெயல் ஜமீர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானை தாக்கியதன் மூலம் அந்த நாட்டின் தற்காப்பு திறனை பறித்து பலவீனப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி விவகாரம், ஹோர்முஸ் நீரிணை மற்றும் பிற முக்கிய விவகாரங்களில் அவர்கள் எவ்வித சாதகமான முடிவுகளையும் எட்ட தாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். உடனடி மற்றும் சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் மூலம் அவர்களை நிலைகுலைய செய்ய தமக்கு தெரியும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்வதாக குறிப்பிட்ட ஜமீர் அங்குள்ள முக்கிய இடங்களை கைப்பற்றி அழிப்பதன் மூலம் வடக்கு இஸ்ரேலிய குடியிருப்புகளுக்கு இருக்கும் அச்சுறுத்தல்களை அகற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அழிவுகளை கடந்து ஈரானின் கட்டுமானங்களான ரகசிய அறைகளில் சிறு பாதிப்புகள் கூட ஏற்படவில்லை என்று அமெரிக்காவில் உள்ள உளவுத்துறை டொனால்டு டிரம்பிடம் அறிக்கை ஒன்றை வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த செய்தியானது ஈரானின் உடைய போரிடும் திறன் அல்லது தாக்கும் திறனை ஒரு சிறிதளவிலும் பாதிக்கவில்லை. அதனால்தான் அமெரிக்காவினுடைய தொடர் மிரட்டல்களை எல்லாம் ஈரான் ஒரு பொருட்டாக மதிக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்க கப்பலின் வரவாக இருக்கலாம். இதனையும் ஈரான் பொருட்படுத்தவில்லை என்பதன் பின்னணி இதுவாகத்தான் இருக்கலாம். வெனிசுலா ஜனாதிபதியை கடத்தியது போன்று ஈரானையும் கையாளலாம் என்று டிரம்ப் நினைத்ததுதான் தவறாக இருக்கின்றது. அதில்தான் அவருக்கு அதிர்ச்சியும் காத்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானை விட்டு வெளியேற முயன்ற 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்க போர்க்கப்பல் இடைமறித்து திருப்பி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமான் வளைகுடாவில் அமைந்துள்ள சாபஹார் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட அந்த கப்பல்களை வானொலி தொடர்பு மூலம் அணுகிய அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீண்டும் திரும்புமாறு உத்தரவிட்டதாக ஒரு அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். உலகின் சுமார் 20% எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் முக்கிய பாதையாக விளங்கும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியிருப்பதை முடிவுக்கு கொண்டுவர அழுத்தம் கொடுப்பதே டிரம்பின் நோக்கமாகும்.
கடந்த பிப்ரவரி 28 அன்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்க நிபந்தனைகளில் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதும் ஒன்றாகும். இதனை ஏற்கும்படி ஈரானை கட்டாயப்படுத்த இந்த முற்றுகை நடவடிக்கையை ட்ரம்ப் முன்னெடுத்திருந்தார். மேலும் அடுத்த வாரம் காலாவதியாக உள்ள ஒரு வார கால போர் நிறுத்த ஒப்பந்த நிபந்தனைகளிலும் இதுவும் அடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்பது இன்னும் தெளிவாக இல்லை. நாம் இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட அமெரிக்க மத்திய கட்டளை மைய அறிக்கையில் ஓமான் வளைகுடாவில் உள்ள ஈரானிய துறைமுகத்திற்கு திரும்புமாறு வழங்கப்பட்ட உத்தரவை பின்பற்ற 6 வர்த்தக கப்பல்களில் இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் நேரப்படி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் இந்த முற்றுகை நடைமுறைப்படுத்தப்பட்டது முதல் எந்த கப்பலும் அதை மீறிச் செல்லவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படைகள், 1 டசனுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் பல விமானங்கள் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரானுடன் தொடர்பில்லாத கப்பல்களின் சுதந்திர போக்குவரத்தை பாதுகாக்கும் முயற்சியும் தொடரும் என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து இந்த முற்றுகையை ட்ரம்ப் அறிவித்தார். மேலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்ற நம்பிக்கையில் எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டிய பின்னர் செவ்வாய்க்கிழமை சற்று குறைந்துள்ளது. இந்த உத்தி வெற்றி பெற்றால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரான் முக்கிய பேரம் பேசும் ஆதிக்கம் குறையும் என்றும் உலக வர்த்தகத்திற்காக ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இத்தகைய முற்றுகை நீண்ட காலம் தொடர வேண்டிய சூழல் உருவாகும் பட்சத்தில் அது பெரிய அளவிலான ராணுவ ஈடுபாட்டை தேவைப்படும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் இது ஈரானிடமிருந்து புதிய பதிலடி நடவடிக்கைகளை தூண்டக்கூடும் என்றும் ஏற்கனவே பலவீனமாக உள்ள போர் நிறுத்தத்திற்கு மேலும் அழுத்தம் ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஈரானின் அச்சுறுத்தல்களால் உலகளாவிய எண்ணெய் விலை சுமார் 50% உயர்ந்துள்ளதாகவும் இந்த மோதல்களில் இதுவரை சுமார் 5000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்காவின் ஆயிரக்கணக்கான தாக்குதல்கள் ஈரானின் ராணுவத்தை பலப்படுத்தியுள்ளன. இருப்பினும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்புகளுடன் தெஹ்ரான் இன்னும் ஒரு முக்கிய சவாலாக உள்ளது என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். ஈரான் அமெரிக்க படைகளை தங்க வைக்கும் வளைகுடா நாடுகளை இலக்காக கொள்ளக்கூடும் என்றும் கடந்த காலத்தில் கப்பல்களை தாக்கிய அனுபவமும் உள்ளதால் பதிலடி வாய்ப்பு நிராகரிக்க முடியாது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் சூடுபிடித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் ரகசிய தூதுவரான பாகிஸ்தான் ராணுவ தளபதி மாபெரும் செய்தியுடன் தற்போது ஈரானிய தலைநகர் தெஹ்ரானை சென்றடைந்துள்ளார். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் தலைமையிலான உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவை தெஹ்ரானில் இன்று அதிகாரப்பூர்வமாக வரவேற்று பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளார். பாகிஸ்தானின் இந்த உயர்மட்ட குழு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து ஈரானுக்கு ஒரு மிக முக்கியமான புதிய ரகசிய செய்தியை கொண்டு வந்துள்ளதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டிரம்பின் புதிய போர் திட்டம் இதில் இடம்பெற்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் கடந்த வாரம் நடந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை முற்றுப்பெறாத நிலையில் அமெரிக்காவுடனான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இந்த உயர்மட்ட சந்திப்பில் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட உள்ளது. அமெரிக்காவுடன் கடற்படை முற்றுகை ஒருபுறம் ஈரானை நெறித்தாலும் மறுபுறம் பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா சமரச கொடியை நீட்டுகின்றது. டிரம்பின் மாபெரும் ஒப்பந்தம் குறித்த செய்தியை ஈரானின் உச்ச தலைவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதில் தான் வளைகுடா போரின் இறுதி முடிவு அடங்கியுள்ளது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை ஒருபுறம் தோல்வி அடைந்திருந்தாலும் ஈரானுடனான சமரச முயற்சிகளை அமெரிக்கா இன்னும் கைவிடவில்லை. டிரம்பின் கனவான அந்த மாபெரும் ஒப்பந்தத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவோம் என அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தற்போது அதிரடியாக சூளுரைத்துள்ளார். ஜார்ஜியாவின் ஏதென்ஸில் நடைபெற்ற டர்னிங் பாயிண்ட் USA கூட்டத்தில் பேசிய துணை அதிபர் வான்ஸ் அதிபர் டிரம்ப் ஈரான் விவகாரத்தில் எந்த ஒரு சிறிய ஒப்பந்தத்தையும் செய்ய விரும்பவில்லை என்றும் அது ஒரு மாபெரும் ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். அதற்காகத்தான் தொடர்ந்து போராடப் போவதாகவும் அவர் சூளுரைத்துள்ளார். பல்லாண்டு காலமாக அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே மிகப்பெரிய அவநம்பிக்கை நிலவி வந்தாலும் இஸ்லாமாபாத்தில் தங்களுக்கு எதிரே அமர்ந்திருந்த ஈரானிய பிரதிநிதிகள் உண்மையில் ஒரு ஒப்பந்தத்தை செய்யவே விரும்பினார்கள் என வாட்ஸ் தனது நேரடி அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். இந்த மாபெரும் ஒப்பந்தம் இன்னமும் கையெழுத்தாகாமல் எழுப்பறையில் இருப்பதற்கு காரணம் டிரம்பின் உறுதியான நிபந்தனைகள் தான். ஈரான் அணுவாயுதம் வைத்திருக்க கூடாது, தீவிரவாதத்திற்கு ஆதரவளிக்க கூடாது. இதற்கு ஈரான் சம்மதித்தால் ஈரானிய மக்கள் பொருளாதார ரீதியாக செழிப்படையவும் உலக பொருளாதாரத்துடன் இணையவும் நாங்கள் வழிவகுப்போம் என்பதே டிரம்ப் முன்வைக்கும் மாபெரும் பேரமாகும். ஈரானை தீவிரவாத ஆதரவு நாடு என்று முத்திரை குத்தி ஒருபுறம் போரை நடத்தினாலும் மறுபுறம் அவர்களை உலக பொருளாதாரத்துடன் இணைக்கின்றோம் என அமெரிக்கா பகிரங்கமாக ஆசை காட்டுகின்றது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான மாபெரும் அடித்தளத்தை ஜே.டி. வான்ஸ் இப்போது உறுதியாக அமைத்து வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஈரானுடனான போர் குறித்து எழுந்துள்ள கடுமையான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேலின் மாபெரும் உளவு அமைப்பான மொசாட் தலைவர் டேவிட் பார்னியா முதல் முறையாக ஈரானிய போர் குறித்த பல அதிர்ச்சியூட்டும் உளவுத்துறை ரகசியங்களை உலகிற்கு வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய படைகளின் 45 நாள் போர் ஈரானுக்கு பெரும் அடியை கொடுத்திருந்தாலும் ஈரானில் தற்போதுள்ள இஸ்லாமிய ஆட்சி முற்றிலுமாக மாற்றப்படும் வரை இஸ்ரேலின் பணி முட்டுப்பெறாது என பார்னியா திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க தாங்கள் இன்னும் செயல்பட்டு வருவதாக அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். போரின் முதல் சில நிமிடங்களிலே ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உட்பட பல முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் அழித்துவிட்டது. ஆனால் உடனடியாக புதிய தலைவர்கள் அங்கு வந்ததால் இஸ்ரேல் தனது போர் இலக்குகளை முழுமையாக அடையவில்லை என எழும் உள்நாட்டு விமர்சனங்களை அவர் கடுமையாக மறுத்துள்ளார். எங்கள் திட்டம் முடிவடைந்து விடவில்லை, இனிமேல் தான் தொடரும் என்று அவர் எச்சரித்துள்ளார். போரின் தொடக்கத்தில் ஈரானிய மக்களின் உள்நாட்டு கிளர்ச்சியை தூண்டி ஆட்சியை வீழ்த்தும் திட்டத்தை அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகத்திடம் ஜனவரியில் அவர் வழங்கியுள்ளார். ஆனால் இதனை அமெரிக்கா CIA இயக்குநர் ஜான் ராட்கிளிப் கேலிக்கூத்து என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இதை மிக கடுமையான வார்த்தைகளில் நிராகரித்திருந்த அதிர்ச்சி தகவலும் இப்போது வெளியாகியுள்ளது. நாங்கள் தெஹ்ரானின் இதய பகுதியிலேயே செயல்பட்டோம். இஸ்ரேலை அச்சுறுத்தும் ஏவுகணை துல்லியமாக அளிக்க இஸ்ரேலிய விமானப்படைக்கு மிகச் சரியான உளவு தகவல்களை வழங்கினோம் என பார்னியா பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தலைவரை கொன்றாலும் இஸ்ரேலின் இலக்கு இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை என்பதை மொசாட் தலைவரை இப்போது ஒப்புக்கொண்டுள்ளார். ராணுவ தாக்குதல்களை தாண்டி ஈரானின் உள்ளே இருந்து ஒரு மாபெரும் மக்கள் கிளர்ச்சியை உருவாக்கி ஒட்டுமொத்த ஆட்சியை வேறொருக்கு இஸ்ரேல் இன்னும் ரகசியமாக செயல்பட்டு வருகின்றது என்பதை இது அப்பட்டமாக உறுதி செய்துள்ளது.